ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோயா பொட்டேட்டோ கட்லெட். இல்லை உங்களுக்கு சுடு தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு மூடி வச்சுட்டு அப்புறம் பச்சை தண்ணியில் ஆற வச்சு புழிஞ்சு வச்சுக்கிறது சோயா சங்க்ஸு. இது பாயில் பண்ண பொட்டேட்டோஸ், உருளைக்கிழங்கு, அப்புறம் வெங்காயம் 2 எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, பிள்ளைங்க இருந்தால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்புத்தூள், இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட். இப்போ என்ன பண்ணலாம், இந்த சோயா சங்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை மிக்சியில் போட்டு மிக்சி ஜாரில் சும்மா ஒரு கிரைண்ட் பண்ணி இந்த குறன்னு கொஞ்சம் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி குறன்னு சோயா சங்க்ஸை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தெரியுதா பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா தண்ணி இல்லாமல் கொஞ்சம் குறன்னு அரைச்சி. நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா ஒரு கடாய் வச்சுப்போம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் வெங்காயம், இது நான் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன், ஒரு வெங்காயம் மட்டும் போடுவோம், சும்மா அதை வதக்கி எடுத்துப்போம். அப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை பொடியாக நறுக்கி போடுவோம். எனக்கு பிள்ளைங்க அப்படியே முழுசாக இருந்தால் எடுத்து போட்டுருவாங்க, அதனால் பொடியாக நறுக்கி போட்டிங்கன்னு வச்சுங்க, பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க. இது சும்மா கொஞ்சம் வதக்கிடுங்க. கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும்னா போட்டுங்க, இல்லைன்னா வேண்டாம். இது சும்மா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் வாசனை, இந்த கறி ஸ்மெல் வரும்ல, பிள்ளைங்களும் வாசனையாக இருக்கும், சாப்பிடுவாங்க. அதுக்காக நான் கொஞ்சோண்டு போடுறேன். வேணுன்னா நீங்கள் போடாமல் விட்டாலும் நோ ப்ராப்ளம். பச்சை வாசனை போகணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்ச நேரம் இந்த பச்சை வாசனை போயிட்ட பிறகு ரெட் சில்லி பவுடர் போட்டேன். இது கரம் மசாலா போட்டுக்கலாம். அடுத்து மஞ்சத்தூள், உப்புத்தூள் போட்டு இதுவும் மிளகா ஸ்மெல் போகாதோ கொஞ்ச நேரம் வதக்கினா போதும். கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு வதக்குங்க, ரொம்ப எண்ணெய் வேண்டாம். நான் பண்ணுற பார்த்தீங்களா, ட்ரையாகவே இருந்தாலே போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிரைண்ட் பண்ணி வச்சுள்ள சோயா சங்க்ஸு அது போட்டுருவோம். போட்டு நல்லா மசாலா உள்ள கோட்டிங்க வர அளவுக்கு வதக்குங்க. ஏன் எண்ணெய் கம்மியாக விட்டுருக்கோம்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம எண்ணெயில் உள்ள டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, கட்லெட் ஷேப்புக்கு நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், தவாலே பண்ண போகிறோம். அதோட கொஞ்சமாக எண்ணெய் விட்டாலும் பரவாயில்ல. இது அவங்கவுங்க விருப்பத்துக்கு பொறுத்து, நீங்கள் நல்லா எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணாலும் பண்ணலாம். இது நாங்கள் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், தவாவில். இது முடிச்சிட்ட பிறகு மேஷ் பண்ண பொட்டேட்டோஸ், உருளைக்கிழங்கு இதுக்கு வேக வச்சு வச்சுருந்ததில்ல, அதை மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. போட்டு அது ரெண்டுமே மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா இது பண்ணி கலக்கி விட்டுருவேன். இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைனா கூட உப்பு பார்த்து போட்டுங்க நீங்கள், ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம கட்லெட் ஷேப்புக்கு பண்ணிவிடுவோம். அதெல்லாம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ சும்மா அரிசி மாவு நான் கொஞ்சம் போடுறேன், ஏன்னா இது நம்ம பிடிக்க கொஞ்சம் பைண்டிங் ஆகிட்டு வர்றதுக்கு நல்லா கொஞ்சம் நம்ம ஒரு கட்லெட் ஷேப்பு கோட்டிங் மாதிரி இருக்குன்னு வச்சிங்களேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய ரெசிபியில் என் ஃப்ரெண்டு ரெசிபி பண்ணிட்டேன். நான் கேஸை ஆஃப் பண்ணிடுறேன். மிக்ஸ் ஆகிடுச்சிங்களா, நல்லா மிக்ஸ் ஆகிட்டோங்க. இது கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம கட்லெட் ஷேப்பில் உருட்டி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பார்த்திங்கன்னா அப்புறங்க நம்ம இந்த செஞ்சு சொல்ல கட்லெட்டுக்கு அது இப்போ ஆறி ரெடி ஆகிட்டு, அப்புறங்க இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ, எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த மாதிரி ரவுண்டாக போட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக கொஞ்சம் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணலாம், டைமண்டில் பண்ணலாம், எப்படி வேணால் உங்கள் இஷ்டம் தான்.
நம்ம பசங்களுக்கு கவர் பண்ணுற மாதிரி வித்தியாசமான ஷேப்ஸ்லாம் கூட பண்ணி செய்யலாம். பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி எடுத்துங்க. ஈவினிங் இதை டக்குன்னு செய்கிற ரெசிபி. பிள்ளைங்க எப்படா ஸ்கூலில் வந்துட்டு வந்தாங்கன்னா டெய்லி வரும்போது எதுனா ஸ்நாக்ஸ் கேட்குறாங்களே, அதுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தின்றத விட ஜங்க் ஃபுட்டு கேட்குறதுக்கு பதில் இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம். வீட்லேயே செஞ்சு கொடுத்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், நம்ம காசும் கொஞ்சம் மிச்சமாகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு. இது எதுக்குன்னா அந்த கட்லெட் செய்யணும் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே ஒரு கோட்டிங் மாதிரி கொடுக்க சும்மா கொஞ்சம் உப்பு, தண்ணி போட்டு நம்ம இங்கே பாருங்கள், ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண கட்லெட் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த பேட்டரியில் சும்மா ஒரு டிப் பண்ணி போட்டு எடுத்தால் போதும். எடுத்துகிட்டு இதில் ப்ரெட் க்ரம்ஸ், இது எது பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலே ரெடி பண்ணது. ப்ரெட்டு வீட்டில் மிஞ்சம் பார்த்தீங்களா, அதை வந்து சும்மா தவாவில் ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் போட்டு 2 ஓட்டு ஓட்டி போட்டு வச்சுங்க. அப்பப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செய்கிறதால ஒரு டப்பாவில் ஏர் டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பப்போ நம்ம இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கோட் பண்ணி நம்ம வச்சுக்கணும். சும்மா இது ஒரு டிப்பு தான், ஏன்னா அந்த மசாலா பிரியாமல் இருக்க தான் நம்ம இது பண்ணுறோம். போட்டு நம்ம டிப் பண்ணி சும்மா ஒரு லைட்டு ப்ரெஷ் பண்ணுங்கள், எல்லா இடத்துலையும் ஒட்டுற மாதிரி. இந்த மாவில் டிப் பண்ணி நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டால் தான் கொஞ்சம் ஒட்டும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி. தவா காய வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சோடனே இங்கே பாருங்க, கட்லெட்டை இதுக்கு எண்ணெய் போடும். இப்படி ஓரமாக வச்சுருங்க. இது நிறைய பேர் டீப் ஃப்ரையும் பண்ணி எடுப்பாங்க. நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதால, பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறைய சேர்க்காமல் இருக்கிறதால இந்த மாதிரி நம்ம ஷாலா ஃப்ரை பண்ணுறோம். இதில் இருந்த எல்லா மசாலாவும் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணதால் கொஞ்சம் 2 சைடும் லைட்டாக இது பண்ணால் போதும். மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விடுவோம். இதுலேயே வந்து இந்த எண்ணெயிலே வந்து இதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். இதை அடுத்த சைடு திருப்பி விட்டுருவோம். ஏன்னா இது எல்லாமே குக்குடு தானே ஆல்ரெடி, அதெல்லாம் சும்மா 2 சைடும் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் போட்டு எடுத்தாலும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 2 சைடும் இந்த மாதிரி இது ஆனாலே. இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது வந்து நீங்கள் வீட்டில் பிள்ளைங்க இது செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அடிக்கடி உங்களை தான் தொந்தரவு பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இது ரொம்ப ஹெல்த்தியானது தான். இப்போ வந்து சோயா சங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ பொட்டேட்டோ தான் தெரியுமா கண்டி, நம்மளுக்கு அந்த சோயா சங்க்ஸ் போட்டோம் பார்த்தீங்களா, அது தெரியாது. விரும்பி அதை சாப்பிடாதவங்க கூட இந்த கட்லெட் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது என் பிள்ளைங்களுக்கு நான் அடிக்கடி செஞ்சு தர்றது. அது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.